காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளே எல்லா வேலையும் இந்த பக்கம் முடிச்சிட்டேன். உளுந்து வந்து அரைக்கும்போது நான் இந்த பக்கம் கொஞ்சம் சாமி வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா சின்னவன் வந்து கூடவே எந்திரிச்சிட்டான். ஹஸ்பண்ட் வந்து இங்கே உளுந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். சின்னவனும் குளிச்சுட்டு வந்து உடனே தலையில் எண்ணெய் கூட வைக்கல, அப்படியே குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன் இதுக்கு இவ்வளோ காலையில் எந்திரிச்சேன்னு கேட்டால், கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து. அதுக்கப்புறமா இப்போ வந்து இவன் இந்த பக்கம் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தோடனே நான் சாமி பூஜை வேலையெல்லாம் இந்த பக்கம் சாமி வேலை முடிஞ்ச உடனே துளசி வந்து மேலே வச்சுருக்காங்க சௌராயிங்க, அதாவது துளசி மடம். அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு போய் துளசி மடத்தில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கீழே வரதுக்குள்ளே. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அவருமே குளிச்சுட்டு இருந்தார். அவர் ரெடி ஆகிட்டு அவரையும் சாமி கும்பிட்டுட்டு அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. சாமி வேலையை முடிச்சுட்டு கிளம்பி இப்போ கடைக்கு கிளம்பணும். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து 5 மணிக்குள்ளே வந்து கடைக்கு போயிடணும். இப்போ வந்து உளுந்து வீட்டிலையே அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட் ஆகுது. சாமி கும்பிட்டுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இப்போ வந்து உளுந்து பாருங்கள். இது வந்து நல்ல நம்ம மையம் அரைக்கிறத விட நம்ம கொஞ்சம் உளுந்து அரைக்கும் போது கூடவே கிட்டவே நின்று தண்ணி தெளித்து அரைக்கணும் இல்லையா, கெட்டியாக வடைக்கு. அதனால் வந்து அதே மாதிரியே அரைச்சிட்டு இருந்தேங்க. ஹஸ்பண்ட் ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுட்டாரு, நான் இன்னொரு தடவை அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து கடைக்கு கிளம்புறோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக 5:30 மணி ஆக போகுது. சின்னவனும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டான். காலையிலேயே குளிக்காத அப்படின்னு சொன்னால் கேட்கல. அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் வண்டியில் எல்லோரும். கடைக்கு வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு பட்டாணி வந்து முதல்ல ஒரு பக்கம் வச்சிடுறது. ப்ரெஷரில் வந்து ஒரு பக்கம் பட்டாணி வச்சுட்டு, ஆக்சுவலாக தினமும் இந்த இடம்லாம் துடைக்கிறது தான், ஆனால் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த பக்கம் புதினா ரெடி பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இங்கே உட்காந்து கையாட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பட்டாணி வந்து ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிறது. இட்லி வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பக்கம் சூடு பண்ணி கேஸ் வந்து ஒன்று வீட்டிலேருந்து கடையில் இருந்தது காலியானதால் அது வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். புக் பண்ணால் வரலை, சரின்னு இண்டக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இண்டக்ஷன் கதை ஒரு பெரிய கதை, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே கிடைக்கல. ஆன்லைனில் கூட ஒரு தடவை ஆர்டர் பண்ணிவிட்டோம், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அது ஒரு சோக கதை. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் இட்லி வந்து இந்த பக்கம் வச்சாச்சு. இதில் வந்து 50 இட்லி வரும் ஒரே தடவையில். அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த பக்கம் கலர்றதுக்குள்ளே நான் வந்து கேசரி வந்து கிண்டி எடுத்து கொடுத்துட்டேன். அம்மா அதை வந்து ஒரு ஹாட் கேஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரியான மழை வந்த உடனே வியாபாரம் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். ஏன்னா மழை வந்தாலே ஆளுங்கள்லாம் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு நிறைய மீதி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே வாரத்தை போட்டு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே இருந்த பாத்திரம்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். உளுந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிக்சிங் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கலக்கி கொடுத்தாரு. இது வந்து நான் கீரை போண்டாக்காக இந்த நம்ம கீரை போண்டா செய்வோம் இல்லையா, அதை வந்து கீரை பக்கோடா மாதிரி அது செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வடை சுட்டுட்டு இருந்தேன். வடையும் பட்டாணி குழம்பு தான் ஆக்சுவலி நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வடையும் பட்டாணி குழம்பு இட்லியும் செஞ்சிடுறது. ஆளுங்க வர வந்து ஃபஸ்ட்டு வடையும் பட்டாணி குழம்பு தான் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சமாக வடையை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் வடை எல்லாத்தையும். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணினார். எங்க 5 ரூபாய்க்கு வெறும் உளுந்து போட்டு செய்கிறோம், இதுவே கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரவை நிறைய போட்டு செய்வாங்க. ஒரு 1/2 கிலோ உளுந்து போடுறாங்கன்னா 1 கிலோ போல் ரவையை போட்டு பிசைஞ்சு அதை செஞ்சுருவாங்க. அது வந்து நல்லா இருக்காது. நம்ம வடை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லுவார். அதனால் நம்ம சரி ஓகே, ஆனால் அதுக்காக சைஸு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ரொம்ப சின்னதாக பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் உட்காந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சமையல் ரெடி ஆனவுடனே இதெல்லாம் எடுத்து அங்கே வச்ச உடனே அவர் வந்து எல்லோரும் வந்தாங்கன்னா எல்லாேருக்கும் பரிமாறத்துக்கு ஆரம்பிச்சிருவார். நானும் வந்து இந்த பக்கம் எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இப்போதைக்கு வெறும் வடை மட்டும்தான் செய்யணும், வடையும் போண்டாவும். அதனால் வந்து அதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் நான் வடையை வந்து சுட்டுட்ருந்தேன். இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து இன்னொரு தடவை வந்து வடையை போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து வடை செய்வேன். ரொம்ப வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய காலேஜ் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா 5 ரூபா வடை வந்து அவ்வளோவா மோஸ்ட்லி வந்து கேட்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு வந்து 3, 4 வடை, 5 வடை அந்த மாதிரி வடை தான் கேட்பாங்க. அதனால் குட்டி குட்டி சைஸ்லேயும் கொஞ்சம் பண்ண சொன்னார். நானும் சரிங்க இது ஒரு தடவை மட்டும் பெருசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பசங்க வந்து காலேஜ் பசங்க, அவங்க வந்து அந்தளவுக்கு காசு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து
வந்து நல்லா திருப்தியாகவும் சாப்பிடணும். அதனால் வந்து 4, 5 ஒன்றா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம ரூ. 2 வடை வந்து ஒரு ரூ. 10க்கு செஞ்சு கொடுத்தோம்னா அதில் பட்டாணி குழம்பு கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த மாதிரியும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து நடுவில் பூரி சாப்பிட்டுட்டு எனக்கு ஊட்டிகிட்டு இருந்தான். வடை, அதுக்கப்புறம் கீரை போண்டா, சாம்பார் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் வந்து சாம்பார் நிறைய பேர் கேட்குறாங்க. அதோட புளியும் போட சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யணும். பட்டாணி குழம்பு அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து கார சட்னி, அதாவது புதினா போட்டு செஞ்சுருக்கேன். புதினா கார சட்னி இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பட்டாணி குழம்பு இது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சூடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் இதை நல்லா அழுத்தி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கேசரி வந்து ரொம்ப மழைக்காலம் வேறு, அதனால் கொஞ்சமாக செய்யலாம், யார் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோன்னு சொல்லி கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் 50 இட்லி பார்க்கலாம் எத்தனை இட்லி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறமா இந்த சைஸில் இருக்க இட்லி ரூ. 5. இது சைஸுக்கு வந்து இது ஓகே தான். அதுக்கப்புறம் பூரி, இந்த ஹாட் கேஸ் ஃபுல்லாக வந்து பூரி இருக்குது. பூரி, இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கீரை போண்டா, கேசரி, இதுதான் இன்றைக்கி மெனு. அதுக்கப்புறம் ஆளுங்கள்லாம் வந்த உடனே எல்லாருக்கும் எடுத்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாணி குழம்பு இதுதாங்க. ஆக்சுவலாக அப்பயே காமிக்கணும்னு நினச்சேன். அது ரொம்ப டைட்டாக இருந்ததுனால இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் பட்டாணி குழம்பு இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா. இதோட கூட வந்து உப்புமாவில் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வடை, வேறு ஏதாவது கக்கரான்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்வீட்டு, அதோடு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வடை, போண்டா, பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் பட்டாணி குழம்பு தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து டீ போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது விரல் சைஸில் பார்த்தா புது விரலில் பாதி தான் வருது. இதில் வந்து இவ்வளோதான் இருக்கும் முக்கால்வாசி. அதுவே வந்து 10 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுவே இது வந்து அமுல் டீ, பால் டீ கிடையாது. பால் டீ வந்து டேஸ்ட் நமக்கு தெரியும். இது வந்து அமுல் டீ மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துருக்கலாம் போல். நம்ம ட்ரெயினில் வரும்போதே வந்து டீ ஓரளவுக்கு அந்த கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம கடையில் வந்து வேறு கப்பு வாங்கியிருக்கோம். அது வந்து இன்னும் போடலை டீ எல்லாம். அதனால் டீ இன்னும் டீ போடலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஊரில் இருக்கும்போது கொடுப்பேன். ஏன்னா காலையில் டீ குடிச்சு தான் அவனும் பொடி குடிச்சு இட்லி நேரமாக செய்வோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் மழையை பார்த்துட்டு இருந்தோம், எப்போ கஸ்டமர் வருவாங்களோன்னு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மழை கம்மியான உடனே ஆளுங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாரு. நானும் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். இட்லியும் பூரியும் வடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க. ஆளுங்க வர ஆரம்பித்த உடனே நானும் எந்திரிச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டேன். நிறைய கஸ்டமர் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எதிரில் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்திரிச்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வரவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் முடித்த அப்புறமா பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த பேக்கில் வந்து இட்லி, வடை, ஒரு 10 வடை, ஒரு 10 இட்லி, பட்டாணி குழம்பு, சாம்பார், சட்னி எல்லாமே வந்து மீதி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வீட்டுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிறாரு அரிசி வாங்கிட்டு வர. அதனால் ஊருக்கு போகிறதுனால எங்கள் நாத்தனார் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நாத்தனாருக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி நாத்தனாருக்கு கொடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நாத்தனார் வந்து அவங்க ஏதோ பேங்க்கில் வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரணும். அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பேங்க் வேலை. அதனால் இவர் தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். இப்போ வந்து 12 மணிக்குள்ளே வர சொன்னதுனால இவர் வந்து சீக்கிரமாக கிளம்புவார். அதனால் அங்கேயே சாப்பிடுவார்னால நான் வந்து வீட்டில் சாப்பாடு மட்டும் செஞ்சு இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். எனக்கு வயிறு சரியில்லை, கஞ்சி குடிக்கணும் போல் இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா
இட்லி, சாம்பார், தோசை, பட்டாணி குழம்பு, வடை எதுவும் கொஞ்சம் மீதியாச்சு. அது வந்து வீட்டுக்கும் வச்சுருக்கேன். அம்மா வந்து சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கஞ்சி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீதியை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு வடித்து வீட்டுக்கே கிளம்புறோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் என்னோடய மார்னிங் vlog. சம்டைம்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகிடும், சம்டைம்ஸ் கொஞ்சம் நின்றுடும். அதுக்கப்புறம் கடை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது சாமிக்கு ஊதுவத்தி கொளுத்தி பூஜை பண்ணிவிட்டு கடையை வந்து சாத்திட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக, சேஃபாக, பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். ஹாய், நான் எவ்வளோ பெரிய பேக் பிடிச்சிட்டு இருப்பாங்க.